ஹலோ எவ்ரி ஒன். இன்றைக்கான டே 12க்கான ஃபாஸ்டிங் பார்த்திங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக போச்சு. ஆக்சுவலி ஏர்லி மார்னிங் எந்திரிச்சது நம்மளுடைய ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ட்ரிங்க் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தஹஜ்ஜத் தொழுதுட்டு இப்போ நம்மளுடைய சஹருக்கு வந்து நம்ம செய்ய உட்காந்துருக்குறோம். இன்றைக்கி சஹருக்கு பார்த்திங்கன்னா நான் 3 இட்லி தான் எடுத்துக்கிட்டேன். இந்த இட்லியோட காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா புளி சால்னா வச்சுருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டேன் சஹரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இஃப்தாருடைய டைம். இஃப்தாருக்கு பார்த்திங்கன்னா நான் ஆரஞ்சு ஜூஸ் தான் வந்து எடுத்துருக்கிறேன் இன்றைக்கி. இதுலேயும் சுகர் ஹனி எதுவுமே ஆட் பண்ணல. எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா நான் சுகர் கட் டயட் இருக்கேன். அதனால் மட்டும்தான் நான் இந்த சுகர் எடுத்துக்கிறது இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் தல்பினா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதெல்லாம் வந்து நட்ஸ் எல்லாம் வந்து நான் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். கூடவே கொஞ்சம் டேட்ஸும் வந்து வச்சுருக்கிறேன். நம்மளுடைய தல்பினா சூப்பராக நான் ரெடி பண்ணிட்டேன். இந்த தல்பினா வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட் டிஷ்னே சொல்லலாம். அந்தளவுக்கு பிடிச்சி போச்சு. உங்களுக்கு இதுலேயும் நான் வந்து இதெல்லாம் போடவே இல்லை. சுகரு அண்டு ஹனி எதுவுமே போடல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். நட்ஸ் தான் போடணுன்ட்டு இல்லாமல் நீங்கள் ஃப்ரூட்ஸும் உங்களுக்கு இஷ்டப்படுற ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இன்றைக்கி என்னுடைய இஃப்தார் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் ஜூஸ் வித் இந்த தல்பினா. இதோட தான் என்னுடைய இஃப்தார் வந்து இன்றைக்கி போச்சு. மாஷா அல்லாஹ். இதுவே வந்து எனக்கு வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக இந்த தல்பினா வந்து லைஃப்பில் ஒன் டைம் ஆச்சும் குடிங்க.